அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு சின்ன மினி விலாக் பார்க்கலாமா? இந்த மினி விலாக் வந்து நான் எங்க அம்மா வீட்ல எடுத்தது. என் தங்கச்சி வந்து இப்பதான் வந்து குழந்தை பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த 11 டேஸ்லாம் தண்ணி ஊத்துவோம் பார்த்தீங்களா? அன்னைக்கு வந்து இந்த சூப் தான் செஞ்சு குடுப்பாங்க. ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இது வந்து குழந்தை பெத்தவங்க ஒண்டி சாப்பிடுறது கிடையாது. எல்லாரும் சாப்பிடலாம். குழந்தை பெத்தவங்களுக்காக கொஞ்சம் காரம்லாம் கம்மி பண்ணி அவங்களுக்கு ஏத்த மாரி பண்ணியிருக்காங்க. இப்ப எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து 2 ஸ்பூன் வந்து தனியா எடுத்திருக்காங்க. 1 ஸ்பூன் வந்து மிளகு, 1 ஸ்பூன் வந்து சீரகம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமா தேவைன்னா 1 1/2 ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். இப்ப வந்து இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஆட் பண்ணக்கூடாது. ஒரு கை ஃபுல்லா வந்து பூண்டு எடுத்துருக்காங்க. பூண்டை வந்து நல்லா வந்து இடிச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி சின்ன வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோ மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. அதுவும் வந்து நல்லா வந்து இடிச்சு தான் வச்சுக்கிட்டாங்க, கட் பண்ணல. இப்போ வந்து குக்கர் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு, இப்போ வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதை ஆட் பண்ணியிருக்காங்க. பிரிஞ்சி இலை இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து வெடிச்ச அப்புறமா வந்து நம்ம தட்டி வச்ச வெங்காயத்தையும் பூண்டையும் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து ப்ரௌனிஷ்லாம் ஆகக்கூடாது. சும்மா வந்து லைட்டாக வதக்குவோம்ல, அந்த மாதிரி வந்து வதக்கணும். அந்த டைமில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்ச காலை வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து தேவையான அளவு வந்து உப்பும் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அந்த தக்காளி வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி போட்டுருக்கேன். இந்த தக்காளி எதுக்குன்னா லைட்டாக வந்து சூப்புக்கு வந்து புளிப்பு சுவை கொடுக்கறதுக்காக தேவையான கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கோ இல்லையா, மிளகு, சீரகம், தனியா அதை வந்து நல்லா வந்து பயன்படுற அரைச்சி கொண்டு வந்துடுறேன். இதை வந்து நான் இந்த ஃபுல்லாகவே வந்து நான் போட்டுறேன். 2 ஸ்பூன் நான் எடுத்தாலும் வந்து இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து 1 ஸ்பூன் வந்து சோம்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி எப்படின்னா ஒரு கப்புக்கு வந்து 3 மடங்கு வந்து தண்ணி போடணும். அந்த மாதிரி இப்போ வந்து நான் 3 மடங்கு வந்து தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரை லாக் பண்ணிட்டு விசில் போட்டுறேன். கிட்டத்தட்ட வந்து இந்த பாயா வேகிறது 15 விசில் வந்து விட்டு இருக்கேன். அப்பதான் வந்து பாயா வந்து நல்லா வெந்து வரும். அந்த எலும்பு வந்து நல்லா வந்து வெந்து வரணும். இப்போ நல்லா வெந்த அப்புறமா வந்து குக்கர் ஆஃப் பண்ணிட்டு இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து காலைல வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து சூடு பண்ணி கொடுக்குறேன். நல்லா வெந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ்க்கு அஃபா கிச்சனை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.